ஸோ நம்ம இப்போ என்னென்ன தெரிஞ்சுட்டுருக்கோன்னா பேசிக்காக கட்டம் எப்படி இருக்கும், அதில் வந்து ஒவ்வொரு எப்படி நம்ம வந்து 12 டிவைட் பண்ணியிருக்கோம், அண்ட் ஒவ்வொரு ராசினா என்ன, எத்தனை ராசி இருக்குது, எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பேர், அப்புறம் நம்ம ஏன் இங்கே நேம் எழுதுகிறோம், ஏன் இங்கே வந்து பிளேஸ் ஆஃப் பர்த் எழுதுகிறோம், ஏன் வந்து இங்கே டேட் ஆஃப் பர்த் எழுதுகிறோம் இதை நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து நவாம்சம் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த நவாம்சம் கால்குலேட் பண்ணுறதுல நம்ம வந்து ஜலராசி எது, சரராசி எது, ஸ்திர ராசி எது, அதுக்கப்புறம் 2 பாவங்களும் இருக்கிற பாவம் இருக்கிற ராசி எது, இதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள் எப்படி வந்து இந்த இதில் என்ன கோரிலேஷன்னு பார்த்தோம். ஸோ நவாம்சத்தில் ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த மாதிரி பஞ்சாங்கத்தை பார்த்து எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது, ராசியில் இருக்கிற கட்டத்தெல்லாம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ராசியை ஃபில் பண்ணி கொடுத்தாச்சு, பஞ்சாங்கத்தை பார்த்து ஃபில் பண்ணியாச்சு, ஒரு பர்டிகுலர் டேட்டை கொடுத்தா அந்த வருஷத்துக்கான பஞ்சாங்கத்தை எழுதி எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருக்குதுன்னு எழுதியாச்சு. இப்போ அடுத்தது நவாம்சத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நவாம்சத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு அந்த கிரகத்தை வந்து எந்த தத்துவம், பஞ்சபூதத்தில் எந்த தத்துவம்னு பார்த்துட்டு அதுக்கு ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை டிசைட் பண்ணணும். அப்புறம் அந்த ராசியை 12 ஸ்ப்ளிட் 9 ஸ்ப்ளிட் பண்ணணும். நவாம்சம்னு அதனால தான் சொல்கிறோம். 9 ஸ்ப்ளிட் பண்ணி எத்தனாவது அம்சத்தில் எந்த கிரகம் எக்ஸாக்டாக ராசியில் இருக்குதுன்னு செக் பண்ணணும். ஸோ 8வது அம்சத்தில் இருந்ததுன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 8 ராசி தள்ளி நவாம்சத்தில் அதை ஃபில் பண்ணிடணும். 7வது அம்சத்தில் இருந்ததுன்னா 7 ராசி தள்ளி ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 7 ராசி தள்ளி எங்கே வருதோ அந்த இடத்துல நவாம்சத்தில் ஃபில் பண்ணிடணும். இது வந்து லக்னத்துக்கும் பண்ணணும், எல்லாத்துக்குமும் பண்ணணும். நவாம்சம் இப்போ கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ 9 கிரகங்களும் பார்த்தாச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோன்னா எல்லா ஜாதகத்திலையும் இந்த மாதிரி கோடு போட்டு லக்னம்னு எழுதியிருப்போம். ஸோ லக்னம்னா என்ன, இப்போது செவ்வாய் இங்கே எழுதுகிறோன்னா செவ்வாய் வந்து இந்த ஏரியாவில் அந்த பிறக்கிற டைமில் இருந்திருக்கு, அதனால் இங்கே எழுதுகிறோம். ஸோ லக்னத்துக்கு என்ன ரீசன், இந்த இடத்துல ஏன் லக்னம் எழுதுகிறோம், இந்த இடத்துல ஏன் லக்னம் எழுதுகிறோம் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஸோ பேசிக்காக இப்போ ஜாதகத்தை பார்த்தா நமக்கு வந்து ராசினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, லக்னம்னா என்ன, ஏன் வந்து இந்த மாதிரி 12 கிரகத்தில் வெவ்வேறு இடத்துல எழுதுகிறோம் அப்படிங்கிறது தெரியும். அடிஷ்னலாக நவாம்சம் எப்படி வந்து இந்த ராசியை கொடுத்துட்டா பஞ்சாங்கத்தை பார்த்து ராசி எழுதிட்டு எப்படி நவாம்சத்தை எழுதுறதுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஜலராசி, சரராசி, ஸ்திரராசி இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது வந்து பஞ்ச தத்துவங்களும் எப்படி வந்து 12 ராசியும் எப்படி ஆண்டுன்னு இருக்குங்கிறதையும் பார்த்தோம். அண்ட் ஆகாச தத்துவத்தெல்லாம் தான் எல்லா 12 ராசியும் இருக்குது. ஸோ அதை நம்ம சொல்லாமல் மீதி 4 ராசியும் எப்படி ஆண்டுன்னு இருக்கு பஞ்சபூதங்களும் அதையும் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து சரராசி, எதெல்லாம் சரராசி, எதெல்லாம் வந்து ஜலராசி, அக்னினா எப்போவுமே மேஷம், இந்த மாதிரிலாம் வந்து இதெல்லாம் வந்து நார்மலான விஷயம். எல்லாத்தையும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மனப்பாடம் பண்ணி வச்சுக்க முடியாது. பட் கம்பல்சரியாக மனப்பாடம்னா நல்லா ஃபெமிலியராக தெரிஞ்சிருக்கிறது இந்த 12 ராசியோட பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நிறைய வீடியோஸ் பார்க்க இதை கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தெரிஞ்சுக்கிற விஷயம். மற்றதெல்லாம் வந்து அப்பப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா நவாம்சம் கால்குலேட் பண்ணுறது நமக்கு கம்பல்சரியாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா சாஃப்ட்வேர் ஃப்ரீவேர் சாஃப்ட்வேரே இருக்குது, டக்குன்னு கிளிக் பண்ணால் அந்த டயத்துக்கு எந்த டிகிரின்னு பார்த்து நவாம்சம். பட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஏன் 2 கட்டம் கொடுக்குறா, 2 ஜாதகமாக, இது அந்த நாளில் ஒரு இடத்துல தானே இருந்திருக்க முடியும், இங்கே வந்து வேறு இடத்துல இருக்கே கிரகங்கள், அது மாதிரி டவுட்ஸ் இருந்தால் அது வந்து இதை வச்சு அதை கால்குலேட் பண்ணுறோம். அந்த கால்குலேஷன் மெத்தடையும் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். அப்புறம் லக்னம்னா எழுதுகிறோமே அதுக்கு என்ன மீனிங், எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை லக்னம் எப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், சூரியன் எப்படி வந்து ஒரு மாதமும் ஒரு இடத்துக்கு சங்கராந்தியாகி வரார், ஒவ்வொரு மாதமும் 30 நாள் ஒரு டிகிரியில் மூவ் ஆகிறார், அதே மாதிரி சந்திரன் 2.5 நாளைக்கு ஒரு தடவை மூவ் ஆகிறார், நட்சத்திரம்னா என்ன, அப்புறம் அமாவாசை அன்னைக்கு எப்படி வந்து சூரியனும் சந்திரனும் ஒரே இதில் இருக்காங்க, அப்புறம் திரும்பி 15 நாள் கழித்து 7 ராசி தள்ளி எப்படி வந்து ஆப்போசிட்டில் இருக்காங்க, திரும்ப அடுத்த மாதம் அதே மாதிரி ஒரே ராசியில் இருந்துட்டு திரும்ப 15 நாள் கழித்து ஆப்போசிட் ராசியில் எப்படி இருக்காங்க, அமாவாசை பௌர்ணமி வந்து எப்படி ஜாதகத்தில் என்ன, அதனால் என்ன, இதெல்லாம் வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சது வந்து ஃபுல்லாகவே ஒரு பேசிக், ஒரு ஜாதகத்தில் ஒரு இன்ஃபர்மேஷன் எழுதியிருக்குன்னா அதுக்கு எக்ஸாக்டாக என்ன மீனிங்கிறது ரியலாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். எல்லாத்தையும் மனப்பாடம் சரராசினா என்ன, ஸ்திரராசி எதெல்லாம்,
அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபண்டமெண்டல். பட் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியாது. பட் இந்த 12 பேரையும் மனப்பாடம் பண்ணிக்கிறது பேசிக். அது கம்பல்சரியாக தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் அட்வான்டேஜ். எது வந்து அக்னி தத்துவம், எதெல்லாம் வந்து ஜல தத்துவம், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது அட்வான்டேஜ். பட் மனப்பாடமாக வச்சுக்க முடியாமல் இருக்கலாம். சும்மா வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நாலேஜ் கெயின் பண்ணோன்றதுக்காக நம்ம பர்சியூ பண்ணால் மனப்பாடம் பண்ணி வச்சுக்க முடியாது. பட் அப்பப்போ பார்த்துக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு காரணம் ஒருத்தர் சொன்னால் இதனால் இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிருந்தால் அதுவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பயிற்சிக்கு எப்படி நம்ம 1 2 3 4 இந்த 1 2 3 4 12 வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். அது எப்படி பயிற்சிக்கு எப்படி சந்திரன்லேருந்து கேல்குலேட் பண்ணுறோம், நார்மல் ஜாதகத்துக்கு எப்படி 1லேருந்து 12 வந்து எப்படி லக்னத்துலேருந்து கேல்குலேட் பண்ணுறோம், இதெல்லாமும் நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ ஜாதகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே இப்போ நம்மளால் வந்து ஓரளவுக்கு என்ன மீன் பண்ணுறாங்க என்னங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இன்னும் ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் தான் இருக்குது. என்னென்னா தசா புக்தி கண்டிப்பாக ஜாதகத்தில் எழுதி கொடுத்துருப்பாங்க. அதாவது பிறக்கிறப்போ என்ன தசை மீதி இருந்தது அண்ட் இப்போ என்ன தசை புக்தி நடக்கிறது அப்படின்னு. ஸோ அது வந்து அதுவும் சந்திரனுடைய இதை வச்சு தான், எல்லாமே சந்திரனை பேஸ் பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸு. ஸோ அதுவும் நம்ம தெரிஞ்சுட்டோன்னா ஜாதகத்தை ஜோசியர் எழுதி கொடுத்த ஜாதகத்தில் என்னென்ன இருக்குது, அதுக்கு என்ன மீனிங் கம்ப்ளீட்டாக நம்மளால் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம கற்றுக்கிறது எல்லாமே கொஞ்சம் ப்ரெடிக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. குருனா குருவுக்கு என்னென்ன நேச்சர் இருக்குது, சனினா சனிக்கு என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ப்ரெடிக்ஷனை வந்து நம்மளே கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு அதுக்கெலாம் தான் ஃபர்தர் நாலேஜ். பேசிக்காக ஜோசியர் எழுதி கொடுத்த ஜாதகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நாலேஜெல்லாம் இருந்தாலே போகிறோம். அண்ட் இது ஒன்றும் ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன் வீடியோ கிடையாது. ஸோ நார்மல் குக்கிங் விலாக் மாதிரி தான். ஸோ கொஞ்சம் வந்து கார்டியலாக கேஷுவலாக தான் டேர்ம்ஸ் இருக்கும். இப்போ சூரியன் சந்திரனையும் நம்ம கிரகம் தான் சொல்லியிருப்போம், ராகு கேதுவையும் கிரகம் தான் சொல்லியிருப்போம். ஸோ சம் டேர்ம்ஸ் வந்து கேஷுவலாக தான் இருக்கும். பட் ஃபோக்கஸ் என்னென்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான். ப்ரொஃபஷ்னல் ப்ரெடிக்ஷன் அதுக்கு எய்ம் பண்ணி நம்ம இதை சொல்லலை. ஸோ லைஃப் ஸ்டைல் விலாக்ஸில் குக்கிங் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் சொல்லி கொடுப்பாங்க. பட் ஒரு சாம்பார் ரெசிபி எல்லாருமே டிஃப்ரெண்ட் மெத்தடில் சொல்லி கொடுப்பாங்க. எல்லாமே அக்யூரேட்டாக பர்ஃபெக்டாக இருக்காது. பட் சாம்பார்னால் எப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். குக்கிங்கே தெரியாதவங்களுக்கு கூட ஒரு 4 சாம்பார் ரெசிபிஸ் பார்த்தா சாம்பாரில் பருப்பு இருக்கும், காய் இருக்கும், இது சாம்பார் பொடி இருக்கும், இதெல்லாம் நமக்கு எப்படி தெரிஞ்சிருமோ அதே மாதிரி ஜாதகத்தில் இதெல்லாம் இருக்குது, இதுக்கு இதெல்லாம் மீனிங் அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம இதுலேருந்து கற்றுக்கலாம். ஸோ ப்ரெசைஸாக நம்ம 4 பேருக்கு சர்வீஸ் கொடுக்கறது, ப்ரெசைஸாக 4 பேருக்கு ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுனா அதுக்கு அந்த பர்பஸ்க்காக இது இல்லை. பட் ஒரு ப்ரெடிக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இன்னும் கிளியராக புரிஞ்சுக்கிறது, அதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.